மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லாமல் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நடப்பு செய்திகளை இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நல்லா படித்து சூப்பராக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க, அரசு பணியை உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கு நடப்பு செய்திகள் பிப்ரவரி 10ஆம் தேதி. நம்முடைய ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்டு உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அந்த தலைப்பு செய்திகள், முக்கியமான செய்திகள் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் டாடா மோட்டார் சரியா இந்த கார் தயாரிப்பு ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிப்காட் சரிங்களா எப்போது உருவாக்கப்பட்டது, யார் அப்போ முதலமைச்சர் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு சரியா முதல்வரின் உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில். அது எங்கே தொடங்கினாங்க, சமீபத்தில் இந்த திட்டம் எங்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அது பார்க்கலாம். அடுத்தபடியாக ஸ்டார்லிங் அப்படிங்கிற ஒரு இணைய சேவை யாரால் தொடங்கப்பட்டுள்ளது, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பரீக்ஷா பே சர்ச்சா அப்படின்னா என்ன, சரியா எதற்காக இந்த இனிஷியேட்டிவ் அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர் அவரை பதவி நீக்கம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு செய்தியும் நியூஸ் பேப்பரில் வந்ததை கொடுத்துட்டு நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக முயற்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நோட்ஸ் ரெடி பண்ணி எடுக்கிறேன். பேருக்கு மேலோட்டமாக இருக்க வேண்டாம் சரிங்களா. லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம், எக்ஸாம் நெருங்கி வரட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டிசைடிங் ஃபேக்டர். இப்போதுலேருந்தே பார்த்தா தான் சப்ஜெக்ட்டுக்குறைய அந்த கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். சப்ஜெக்ட் படிக்கும்போதே கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் விரிவாக பார்க்கலாமா? பாருங்கள். தமிழ்நாட்டில் டாட்டா ஓகேவா டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிப்பு ஆலை பார்த்துக்கோங்க. ராணிப்பேட்டை மாவட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் ஓகேவா சிப்காட் இருக்குது. இந்த சிப்காட் தொழில் பூங்கா ஓகேவா, அந்த சிப்காட் அமைந்துள்ள அந்த பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா. இந்த கார் தயாரிப்பு ஆலையில் என்ன ரகம், என்ன வகையான கார்கள் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் ஆகிய கார்கள் இங்கு தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக மொத்தம் எவ்வளவு ஓகேவா நிதி ஒதுக்கீடு, எவ்வளவு செலவில் இது தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாயில் இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. மறக்காதீங்க, டாட்டாவோட அந்த மோட்டார்ஸ் சரியா கார் தயாரிப்பு ஆலை திறக்கப்பட்டுள்ள இடம் ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் அமைந்துள்ள சிப்காட். இங்கு தயாரிக்கப்பட உள்ள காரு ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்கள் ஓகேவா. சரி, இதற்கான ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதத்தில் தான் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் போட்ட ஒரு 16 மாதத்தில் இதற்கான தயாரிப்பு ஆலைகள் ஓகேவா தயாரிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இது ஒரு சாதனை. இப்படிப்பட்ட சாதனைகள் படைக்கும்போது தமிழ்நாடு அரசின் முக்கியமான இலக்கு 2030ஆம் ஆண்டிற்குள் எவ்வளோ அடைய வேண்டும், பொருளாதாரத்தோட மதிப்பு $1 டிரில்லியன். அந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் அடைவதற்கு இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம். சரியா, சூப்பரான செய்தி. அடுத்தபடியாக இந்த சிப்காட் சரியா சிப்காட் மறந்துடாதீங்க. இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் எப்போவுமே கேட்பாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதான் ஷார்ட்டாக சிப்காட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சரிங்களா. ஓகே, இந்த தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகமானது 1971ஆம் ஆண்டு ஓகேவா 1971ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு எந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது அதை மறந்துடக்கூடாது சரிங்களா. ஏன்னா வழக்கம் போல் 1971 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருப்போம். அது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் 1965 சரியா. எப்போ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1965 சரியா. பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது 1965. இந்தியாவில் FCI இந்திய உணவு கழகம்னு சொல்லுவாங்களே, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1965 தான். அதே வருஷத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தான் 1971ஆம் ஆண்டில் சிப்காட் உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா. சரி, இது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக, குறிப்பாக சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை சில தொழில் பூங்காக்களை அமைத்து
முதலீடுகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டது இந்த சிப்காட். எல்லா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் இருக்குதோ, ஓகேவா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்களா, எல்லாமே அங்கே கிடைக்கிற மாதிரி ஒரு வசதிகளை தமிழ் அரசு மேற்கொண்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் பேர் சிப்காட். உருவாக்கப்பட்ட வருஷம் மறந்துடக்கூடாது, 1971. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட சட்டம் 1965. ஓகேவா. அதே மாதிரி இந்த சிப்காட் தொடர்பான ஒரு சமீபத்திய செய்தி, தமிழகத்தின் முதல் சுற்றுலா தொழில் பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளது? கன்னியாகுமரியில். இது அமைக்கப்படுறது என்பது அந்த சிப்காட்டில். சரி, கன்னியாகுமரியில் இருக்க இந்த சிப்காட்டில் தான் தமிழ்நாட்டின் முதல் சுற்றுலா தொழில் பூங்கா, சரி, டூரிசம் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்க போகிறாங்க. சுற்றுலாவுக்கு பெயர் போன கன்னியாகுமரி. சரியா, நம்முடைய விவேகானந்தர் பாறை இருக்குது, திருவள்ளுவர் சிலை இருக்குது, காந்தி நினைவு மண்டபம் இருக்குது. ஓகேவா, இப்படி இருக்கிற அந்த கன்னியாகுமரியில் தான் தமிழ்நாட்டின் முதல் சுற்றுலா தொழில் பூங்கா உருவாக்கப்பட உள்ளது. மறக்காதீங்க. சரியாம்மா. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான திட்டம், தினம் ஒரு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூய்மை பணியாளர்களுக்கு முதல்வரின் உணவு திட்டம். சரிங்களா, இப்போ இந்த அம்மா உணவகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிற இடத்துக்கு தேடி சென்று வாகனங்கள் மூலமாக அந்த உணவினை இலவசமாக வழங்கும் திட்டம் தான் முதல்வரின் உணவு திட்டம். யாருக்கு? தூய்மை பணியாளர்களுக்கு. சரிங்களா, நம்முடைய காக்கும் கடவுள் அப்படிங்கிறது நம்ம இராணுவ வீரர்களையும் சொல்லலாம், தூய்மை பணியாளர்களையும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறை தொடங்கப்பட்டுள்ளது. எது? தூய்மை பணியாளர்களுக்கான முதல்வரின் உணவு திட்டம் இந்தியாவில் முதல் முறை தொடங்கப்பட்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது தொடங்கப்பட்ட இடம் பெருநகர சென்னை. சரி, சென்னையில் தொடங்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட நாள் நவம்பர் 15, 2025. சரி, நவம்பர் 15, 2025. நவம்பர் 15 என்ன தினமா? பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள். இந்தியாவில் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், பழங்குடியினர் கௌரவ தினம். பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் மறக்கக்கூடாது, நவம்பர் 15. அன்றைய தேதியில் தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது, குறிப்பிடத்தக்கது. சரியா, இந்த திட்ட விரிவாக்கம் இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. சரிங்களா, இது சென்னையில் மட்டும் தொடங்கியிருந்தாங்கல்ல. இதுக்கப்புறம் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கான இந்த முதல்வரின் உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 9, 2026. சரிங்களா, சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லாமல் எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நாள் பிப்ரவரி 9, 2026. விரிவாக்கம் செய்யப்பட்ட இடம் சரியா திருவள்ளூரில் அமைந்துள்ள இந்த போலிவாக்கம். ஓகேவா, இந்த திட்டத்தின் மூலம் பாருங்க ஒரு கூடுதல் டேட்டா பேப்பரில் கிடைச்சிருக்கு, நியூஸ் பேப்பரில். பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 25 மாநகராட்சிகள், எத்தனை எண்ணிக்கையில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும். சரிங்களா, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொகை ஒரு வருஷத்துக்கு 213.92 கோடி. ரொம்ப முக்கியமான திட்டம், மறக்காதீங்கம்மா, எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, இந்தியாவில் ஸ்டார்லிங். இந்த ஸ்டார்லிங் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமான ஒரு இணைய சேவை வழங்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். சரியா, எலான் மஸ்க் அவர் யார் உங்களுக்கு தெரியும். சரியா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய தனியார் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அந்த ஸ்பேஸ் எக்ஸை உருவாக்கியவர் எலான் மஸ்க். யாருமா? எலான் மஸ்க். அந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானதான் இந்த ஸ்டார்லிங் அப்படிங்கிற செயற்கைக்கோள் இணைய சேவை. சரிங்களா, ஜூன் 2025 ஓகேவா, ஜூன் 2025 இந்த ஸ்டார்லிங் தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து ஓகேவா எந்த உரிமத்தை பாருங்க, குளோபல் மொபைல் பர்சனல், இது இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா, குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டலைட், ஷார்ட்டா GMPS அப்படிங்கிற உரிமத்தை, அந்த ரைட்ஸ் ஓகேவா, அந்த ரைட்ஸை லைசன்ஸை வாங்கிட்டு இந்தியாவில் வணிக ரீதியான அந்த செயல்பாடுகளை தொடங்கியது. இதன் மூலம் இந்தியாவில் இணைய சேவைகள் வழங்க ஒன்வெப் மற்றும் ஜியோவின் SES ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு மூன்றாவதாக இந்த ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இந்த GMPS உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ GMPS அப்படிங்கிற உரிமம் வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் எதெல்லாம்? ஒன்வெப், அடுத்து ஜியோவோட SES, அதுக்கு அடுத்து தேர்டு இந்த ஸ்டார்லிங் தான், மறக்கக்கூடாது. சரிங்களா, சரி, இது சமீபத்தில் நியூஸில் வரதுக்கு முக்கியமான காரணம் குஜராத் மாநிலத்தில் இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையை வழங்குவதற்கு சரியா தொடங்குவதற்கு குஜராத் மாநில அரசும் இந்த ஸ்டார்லிங்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்லிங் யாருக்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் எக்ஸை உருவாக்குனது எலான் மஸ்க், மறக்காதீங்க. சமீபத்தில் இந்த ஸ்டார்லிங்கோட அந்த இணைய சேவை வழங்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாநிலம் நரேந்திர மோடி அவர்களோட குஜராத் மாநிலம், மறக்காதீங்க. சரியா, அடுத்தபடியாக நரேந்திர மோடியுடன் தொடர்புடைய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொடர்புடைய முக்கியமான இன்னொரு செய்தி, பரீட்சா பே சர்ச்சா. இந்த போட்டித் தேர்வுகளாக நமக்கு காம்படி எக்ஸாம்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஓகேவா, எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் நெருங்கி வரும்போது ஒரு
ப்ரெஷர் வரும், சரி, ஒரு மன அழுத்தம், ஒரு பயம், டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை போக்குறதுக்காகவே மாணவர்களிடம் கலந்துரையாடி அவருடைய மன அழுத்தங்களை ஓகேவா குறைத்து மன ரீதியாக தேர்விற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஒரு இனிஷியேட்டிவை தொடங்கியிருக்கிறாங்க. அதோட பேர் தான் என்ன பேர்? பரீட்சா பே சர்ச்சா, ஷார்ட்டா பிபிசின்னு சொல்லுவாங்க. தொடங்கப்பட்ட வருஷம் 2018. சரியா, 2018 மறக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஓகேவா. தொடங்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நோக்கம் தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைத்து மாணவர்களை மன ரீதியாக தயார்படுத்த வேண்டும், இதுக்கு எக்ஸாமுக்காக. ஓகேவா. இதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமானது பாருங்க, கூடுதல் செய்தி, டெலிமனாஸ். சரி, டெலிமனாஸ் தமிழ்நாட்டில் மனநல ஆலோசனை மற்றும் உதவிக்காக 24 மணி நேர இலவச அழைப்பெண் ஒன்று இருக்குது, 14416. சரியா, நட்புடன் உங்களோடு, என்ன பேருமா? நட்புடன் உங்களோடு. அதுக்கப்புறம் மனம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்குது. எக்ஸாம் டைமில் சரி, தேர்வுக்கு முன்னாடி பின்னாடி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, மாணவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கு தான் இந்த டெலிமனாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. சரிங்களா, நட்புடன் உங்களோடு ஒரு திட்டம் இருக்குது, மனம்னு ஒரு திட்டம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அந்த இலவச அழைப்பு என்ன தான் 14416, மறந்துடக்கூடாது. சரியாம்மா. அடுத்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்குது, மக்களவை சபாநாயகர் சரியா ஸ்பீக்கர் வந்துட்டு பதவி நீக்கம் செய்வதற்கு ஓகேவா எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, அந்த வகையில் மக்களவை சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். பாருங்க, மக்களவை சபாநாயகரை சரி லோக்சபா ஸ்பீக்கரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 94 மற்றும் 96 ஆர்டிகிள் 94 and 96 அதன் கீழ் மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் 50% மேலே ஓகேவா பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். சரிங்களா, இந்த தீர்மானத்திற்கு 14 நாட்களுக்கு முன்னதாகவே எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். சரியா, பெரும்பான்மையான உறுப்பினர்களோட ஆதரவு இருக்க வேண்டும், அப்போதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானத்திற்கு 14 நாளைக்கு மேலே சரிங்களா, அதாவது 14 days அதுக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சபாநாயகரின் உரிமை. சரியா, சபாநாயகருக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற லைட்டாக பாருங்க. இந்த தீர்மானம் விவாதத்திற்கு வரும்போது சபாநாயகர் அவையில் அமர்ந்து தனது தரப்பு நியாயத்தை விளக்கம் அளிக்க உரிமை உண்டு. ஆனால் அவர் தலைமை தாங்கக்கூடாது. சரிங்களா, அவருக்கு மேலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் தரப்பு நியாயத்தை சரியா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அவர் தலைமை தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான செய்திமா. அடுத்து பதவி விலகல். சரியா பாருங்க, சபாநாயகர் பதவி விலகல். சபாநாயகர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகரிடம் வழங்கி பதவியிலிருந்து விலகலாம், ஒருவேளை அந்த தீர்மானம் வெற்றி பெற்றுச்சுன்னா. ஓகேவா, தகுதி நீக்கம் பாருங்க. 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சரி பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 அதன்படி சபாநாயகர் மக்களவை உறுப்பினர் தகுதியை இழந்தால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஓகேவா, இந்த நடைமுறை குடியரசுத் தலைவர் அல்லது நீதிபதிகள் மீதான இந்த இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா, ஏதோ ஒரு காரணத்திற்காக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வாங்கல்ல, அது மாதிரி கிடையாது. இது ஒரு சாதாரண தீர்மானத்தின் ஒரு ரிசல்யூஷன் மூலம் நீக்கப்படும் ஒரு செயல்முறை தான். ஓகேவா, என்ன ஒரு ஸ்பெஷல், இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு மக்களவை சபாநாயகரும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. இந்த மாவிலங்கார் அவங்க மேலே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்பீக்கரும் இதுவரைக்கும் இந்த ரிசல்யூஷன் மூலமாக என்ன பண்ணல பதவி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. சரியாம்மா. அடுத்த செய்தி, அரசியலமைப்பின் 93வது சரத்து. சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. 94 96 பார்த்தோம்ல, அது மாதிரி 93 தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 93 என்ன சொல்லுது அப்படின்னா, சபாநாயகர் ஸ்பீக்கர் அண்ட் ஓகேவா துணை சபாநாயகர் ஆகிய இருவரையும் தேர்ந்தெடுக்க வழிவகை செய்கிறது. அங்கே பதவி நீக்கம் தொடர்பானது பார்த்தோம், இங்கே தேர்ந்தெடுக்க தொடர்பானது. இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க, அதுக்கு தான் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. சபாநாயகர் அவையின் அரசியலமைப்பு மற்றும் சம்பிரதாய முறை தலைவர் ஆவார். இந்திய அரசியல் சட்டத்தின்படி சபாநாயகர் அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும், அது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி பொதுவாக மக்களவின் ஆயுள் காலம் முழுவதும் சபாநாயகர் பதவியில் இருப்பார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடைபெற அந்த மக்களவின் ஆயுள் காலம் எவ்வளவு நாளோ அது வரைக்கும் சபாநாயகர் தன்னுடைய பதவியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். தமிழ்நாட்டில் டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிப்பாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் சிப்காட் எப்போது யாரால் யார் முதலமைச்சராக இருக்கும்போது சிப்காட் தொடங்கப்பட்டது? சிப்காட் என்பதன் விரிவாக்கம் என்ன? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது?
ஸ்டார்லிங் இணைய சேவை, நான் 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. ஸ்டார்லிங் இணைய சேவை எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? அடுத்தபடியாக 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 93, 94 மற்றும் 96 எதனுடன் தொடர்புடையது? தனித்தனியாக சொல்லுங்க பார்க்கலாம். மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை நான் தனியாக புலம்புன மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்லா பதில்களை சொல்லுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெளியே வாங்க, வெளியே வா பொண்ணாச்சு. ஆத்வியா, டக்குன்னு ட்ரெஸ்ஸை போடுமா பொண்ணாச்சு. நான் அப்படியே கிளம்பிட்டேன்.